Welcome! I am Captain Kanivasan. Let's get started! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரா, எல்லாருக்கும் வணக்கம். நான் 2 லாங்குவேஜுமே பேசுவேன். கன்னடாவும் தெரியும், தமிழும் தெரியும். எனக்கு என் ஒய்ஃப் கன்னடிகா, நான் தமிழ். ஸோ வீட்டில் 2 லாங்குவேஜுமே பேசுவோம். என் வியூவர்ஸ்க்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதே நான் பேசுகிறேன். அப்புறமா நேற்று மண்டே என்னால் கேப் ட்ரைவ் பண்ண முடியல டியூ டு பர்சனல் ரீசன். இன்றைக்கி டியூஸ்டே, டைம் இப்போது 5 o'clock. இன்றைக்கி டிராஃபிக் இருக்கும் பெங்களூரில் நிறையாவே. சரிங்களா? சரி, நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எவ்வளோ ஆன் பண்ண முடியுதுன்னு. டார்கெட் 5,000 ஆக்சுவலி வச்சுருக்கிறது. பட் பார்க்கலாம் எவ்வளோ நம்மளால் பண்ண முடியுதுன்னு. ஃபஸ்ட்டு சிஎன்ஜி ஸ்டேஷன் போகணும். ஏன்னா 3 பாயிண்ட் தான் இருக்குது. அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா 2 ஆப்புமே ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்ன ரைட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? எனக்கு காட்டிடுறேன். அது பாருங்கள், சிஎன்ஜி 3 பாயிண்ட் இருக்குது, பெட்ரோல் 4 பாயிண்ட் இருக்குது, 3,567 கிலோமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்மளோட கேப் டிரைவிங் இன் பெங்களூர் சிட்டி டிராஃபிக் பார்க்கலாம் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதுன்னு. சரிங்களா? I'll keep you posted. Thank you. ஸோ சிஎன்ஜி ஸ்டேஷனில் இப்படி தாங்க ரஷ் இருக்கும். காலையில் 5 o'clock. இப்போயே பாருங்கள் எவ்வளோ இருக்கு. பொறுமையாக நின்று சிஎன்ஜி போட்டு அப்புறமா தான் நம்ம போகணும், எவ்வளோ வண்டி இருந்தாலும். சிஎன்ஜி ஃபில் பண்ணியாச்சு. டோட்டல் வந்துட்டு 494 rupees ஆயிடுச்சு சிஎன்ஜிக்கு. இப்போது ஃபுல் டேங்க் ஆயிடுச்சு இப்போ சிஎன்ஜி. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா ஆப்பெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கான ரைடு என்னென்ன வருதுன்னு பார்த்து அதை பண்ணுறேன். சரிங்களா? இன்றைக்கி என்னென்ன ரைடு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ரைட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. பஸ்வேஸ்வர் நகர்லேருந்து மானியத்தா டெக் பார்க் 261 rupees வந்திருக்கு. அப்புறமா செகண்ட் பிக்கப்பு 6:30 ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் பிளேஸில் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 300+. இன்கேஸ் வெயிட்டிங் 6:30க்கு மேலே ஆயிடுச்சுன்னா வெயிட்டிங் சார்ஜஸ் கிடைக்கும். பார்க்கலாம் இருங்க. காலையில் ஒரு 7:30, 8 o'clock தேர்ட் ரைட் நினைக்கிறேன். வர்த்தூர்லேருந்து ப்ரூக்ஃபீல்டு ஜஸ்ட் 8 கிலோமீட்டர் தான், 280 rupees. ஆனால் அந்த 8 கிலோமீட்டர் ரீச் ஆகிறதுக்கு 1 hour 45 minutes. டிராஃபிக், ஹெவி டிராஃபிக்ங்க. ஜஸ்ட் 8 கிலோமீட்டர் தான். ஆனால் அந்த ஒரு சிக்னல், ஒரு 2 கிலோமீட்டர் சிக்னல், அது கிராஸ் பண்ண மட்டுமே நான் 45 minutes எடுத்தேன். ஃபைனலாக அது அந்த ரைடு கம்ப்ளீட் ஆகி அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் போடுற பாருங்கள். இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன். இந்த ரைடு தான் அது. 1 hour 40 minutes மேலே ஆயிடுச்சுங்க. ஆனால் 280 rupees சம்பாதிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டைம் அந்த பக்கம் வண்டி போயிட மாட்டேன்னு. அப்புறம் நடுவில் ஒரு ஆட்டோக்காரன் அந்த டிராஃபிக்கில் ஆல்மோஸ்ட் 40 minutes வெயிட் பண்ணின்னு இருக்கேன். நடுவில் ஒரு ஆட்டோக்காரன் வந்து இப்படி பூந்துட்டு என்னையே வந்து திட்டுறான். கண் கான்சால்வான்னு கேட்குறான். கண் தெரியாமல் அங்கே இவ்வளோ பெரிய காரை நான் ஓட்டின்னு போக முடியும் அவ்வளோ தூரம். இது பாருங்கள், அந்த டிராஃபிக்கில் ஒன் வேல ஆட்டோக்காரன் வந்து இப்படி டச் பண்ணிட்டான் வண்டியை. சொல்லி முடிச்சு அவன்கிட்ட ஒரு பஞ்சாயத்து முடிச்சு அப்புறம் அந்த ரைடு ஆகிட்டோன்னே நெக்ஸ்ட்டு தம்லூர், ப்ரூக்ஃபீல்ட் டு தம்லூர். அது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. ஆனால் இந்த 8 o'clock 7:30 அபோவ்லேருந்து 8 o'clock வரைக்கும் ரொம்ப டிராஃபிக், வண்டி ஓட்ட முடியறதில்ல. டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ ஃப்ரம் மலேஸ்வரம் டு மெஜஸ்டிக் சிக்னலில் நின்றுந்தேன். திடீர்னு யாரோ பின்னாடி வந்து 2 வீலரில் இடிச்சிட்டாங்க வண்டியை. ஸோ என்னால் இறங்க முடியல. ஏன்னா 2 சைட்லேயும் காருங்க இருந்துச்சு, ஃபுல் டிராஃபிக், டோர் கூட ஓப்பன் பண்ண முடியல. அப்புறம் அந்த பையன் முன்னாடி வந்தான் 2 வீலர். நான் கேட்டேன் என்ன ஆயிடுச்சுன்னு. ஃபுல் எதாவது டேமேஜ் பண்ணிட்டியா ஃபுல்லாக அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைண்ணா ಏನಾಗಿಲ್ಲ ಒಂಚೂರು ಕ್ರ್ಯಾಚಸ್ ಆಗಿಲ್ಲ, ಬ್ರೇಕ್ ಫೇಲಿಯರ್ ಆಯಿತು, ಅದಕ್ಕೆ ಲೈಟಾಗಿ ಹಿಂಗೆ ಇದು ಮಾಡಿದೆ, ಸೌಂಡ್ ಬಂತು ನಿಮ್ಮ ಗಾಡಿಗೆ அப்படின்னா அவன் வந்துட்டு வண்டி பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சான். அதனால லைட்டாக தான் நான் டச் பண்ணேன், எந்த கிராச்சஸ் ஆகலை, வண்டியில் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணான். நான் சொன்னேன் பார்த்து விட்றேன், ஏன்டா அப்படி பண்ணுற,
ஸ்லோ வரதுக்கு என்ன டிராஃபிக்கில் தானே இருக்க, ஏன் அவ்வளோ ஜோரம் வந்த அப்படின்னா, சரி முன்னாடி நிற்கவேடா அப்படி பார்க்கணுன்னு இப்படி எடுத்து வண்டி இப்படி இது பண்ணுறதுக்குள்ளே அவன் அப்ஸ்காண்டிங் சிக்னல்லேருந்து மூவ் ஆகிட்டான். அவன் வண்டி நம்பர் கூட க்ளீனாக நோட் பண்ண முடியல இந்த டென்ஷனில். எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கானா, இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள், வீடியோ கூட எடுத்திருக்கேன். வண்டி பார்க்கிங்கில் வந்து நிற்க வச்சு பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி டேமேஜ் பண்ணியிருக்கான்னு. ஸோ பார்க்கணும், இன்னொரு இப்போ செகண்ட் சர்வீஸ் இருக்குது வண்டி இது, அந்த டைமில் கிளைம் ஆகுமா என்னான்னு கேட்டு பார்த்து இது ரீப்ளேஸ் பண்ணணும் ஆல்மோஸ்ட். ஏன்னா மழை வந்துச்சுன்னா தண்ணி உள்ளே போகும், அது பேக் சைடு வேலை. இண்டிகேட்டர்கிட்ட கரெக்டாக இண்டிகேட்டர் இதுக்கு டெம்பரரியாக நான் எப்படி கவர் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேருங்க. இங்கே பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கான். இந்த இடத்துல ஹோல்ஸ் ஆயிருக்கு, இங்கே உள்ளே பார்க்கலாம் பீஸ் விழுந்துருக்கு பாருங்கள் உள்ளே. இது டெம்பரரியாக என்கிட்ட 3mm ஸ்டிக்கர் இருந்துச்சு, அதை எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அப்படி. ஏன்னா மழை தண்ணி வந்தால் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை 2 வீலர் ஓட்டுறீங்களா பார்த்து ஓட்டுங்க, ஸ்லோவாக போங்க, அவ்வளோ அவசரம் என்னத்துக்கு? நீங்கள் என்ன ஆம்புலன்ஸாக ஓட்டுறீங்க இந்த மாதிரி? 2 வீலரில் ஆம்புலன்ஸ் அது இல்லை, மெதுவாகவே போகலாமே. இப்போ பாருங்கள், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், இந்த மாதிரி விஷயம் ஆயிடுச்சுன்னா அதுலேயே நம்ம சில காசெல்லாம் போயிடுது இல்லைங்களா? ஏன்னா கிளைமில் கூட எல்லாமே இது பண்ணுறதில்ல. யாருக்குமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி போகாதீங்க, மெதுவாக போங்க, சிக்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க போதும். ஏதோ இன்றைக்கி மொத்தமாக எவ்வளோ ரைட் ஆகிருக்குன்னு நான் ஒரு ஊபரில் தான் பண்ணேன். அதுக்கு ரீசார்ஜ் பண்ணோம், ஏன்னா ரீசார்ஜ் பண்ணால் அது 3 டேஸ்க்கு ரீசார்ஜ், ஆல்மோஸ்ட் ஒரு 300+ சேஞ்ச். அது ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணால் பாருங்கள், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் காட்டுறேன். ஒரு வாட்டி நம்ம ரீசார்ஜ் பண்ணால் 3 டேஸ் ஓட்டலாம். எக்ஸாக்டாக எந்த நாளைக்கு நீங்கள் பண்ணீங்களோ 3 டேஸ் அதே நாளைக்கு உங்களுக்கு அது ஸ்டாப் ஆகிடும், ரைட் கிடைக்காது, திருப்பி ரீசார்ஜ் பண்ணணும். மனசே ஒரு மாதிரி ஆகிடுதுங்க, இந்த மாதிரி பண்ணிடுறாங்களே என்னப்பான்னு. அது 2 வீலர், எதுக்கு அப்படி ஓட்டுறாங்கன்னே தெரில. இட்ஸ் சரி இல்லைனா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு உண்மை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு பொய் சொல்லிட்டு இது என்ன தரமாங்க, அவன் பண்ணுற தப்பு அவனுக்கே வரும். கர்மா, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஒழுங்கா நல்லதே நடக்கட்டும். பட் நெக்ஸ்ட் டைம் யாருக்கும், தம்பி நீ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தயவு சேர்ந்து, இல்லைங்க நான் கன்னடாவில் சொல்கிறேன், அவனுக்கு என்றைக்காவது ஒரு நாள் இந்த வீடியோ அவன் ಪಾಪಾன்னு ஒரு ನಂಬಿಕೆ. ನೋಡೋ ಮಗ, ನೀನು ನನ್ನ ಗಾಡಿನ ಡ್ಯಾಮೇಜ್ ಮಾಡಿ ಹೋಗಿದ್ಯಾ, ಮತ್ತು ನಿನ್ನ ಹತ್ರ ಕೇಳಿದೆ ನಾನು, ಏನಾಗಿಲ್ಲಣ್ಣ, ಚೂರು ಆಗಿಲ್ಲ, ಕ್ರ್ಯಾಚಸ್ ಆಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋದೆ. ಆದರೆ ಗಾಡಿ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗಿದೆ. ಬೇಕಾದ್ರೆ ಈ ವಿಡಿಯೋಲಿ ನೋಡು, ನಾನು ವಿಡಿಯೋ ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಈ ರೇಂಜ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನೀನು ಏನಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೋದರೆ ಹೆಂಗಾಗುತ್ತೆ? ನಾವೆಲ್ಲ ಕ್ಯಾಬ್ ಡ್ರೈವರು, ತಪ್ಪು ಮಾಡಿಬಿಡ ಮಗ, ಹಿಂಗೆಲ್ಲ ಮಾಡಬೇಡ. ಇವಾಗಲೇ ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ, ನಿನ್ಗೇನಾಗಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿ ಓಡಿಸೋ. ದಯವಿಟ್ಟು ಯಾರಿಗೂ ಈ ಥರ ಮಾಡಬೇಡ, ಸ್ಲೋಗಿ ಹೋಗು, ಗಾಡಿ ಓಡಿಸ್ತೀಯ ಸ್ಲೋಗಿ ಹೋಗು. ಏನಕ್ಕೆ ಅಷ್ಟೊಂದು ಅರ್ಜೆಂಟ್ ನಿನಗೆ? ಏನು ಬಂದುಬಿಡುತ್ತೆ ಒಂದು ಗ್ಯಾಪಲ್ಲಿ ಹಿಂಗೆ ನುಗ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಏನು ಸಿಗ್ಬಿಡುತ್ತೆ ಅಂತ ನೀನು ಹಂಗೆ ಮಾಡ್ತೀಯ? ಸ್ಲೋಗಿ ಹೋಗು, ಪರವಾಗಿಲ್ಲ. ಇವಾಗ ನನಗೆ ಇದು ಯಾರು ರೆಡಿ ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ ಎಲ್ಲೋ? ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಇದಲ್ವಾ, ಕ್ಲೈಮ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಂತೀರಾ? ಏನಕ್ಕೆ ಇವಾಗ? ಓಕೆ, ನಾನು ಇನ್ಶೂರೆನ್ಸ್ ಕ್ಲೈಮ್ ಮಾಡ್ಕೋಬೋದು, ನಿನಗೂ ಏನಾದರೂ ಆಗಿ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಏನೋ ಆಗಿದ್ರೆ ನಿನಗೆ, ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ಎಲ್ಲ ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ತಿರ್ತಾರಲ್ವಾ? ಸ್ಲೋಗಿ ಓಡಿಸು. ತಪ್ಪು ಮಾಡ್ದಾ ಹೇಳು, ಈ ಥರ ಆಯಿತು ಅಂತ. ಈ ಥರ ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹಂಗೆ ಹಬ್ಸ್ಕೊಂಡಾದ್ರೆ, ಇವಾಗಲೂ ನನಗೆ ಅಲ್ಲಿ ನಿಯರ್ ಬೈ ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ ಇತ್ತು, CCTVಯಲ್ಲಿ ನೀನು ವೆಹಿಕಲ್ ನಂಬರ್ ನೋಡಿ ನಾನು ಕೇಸ್ ಫೈಲ್ ಮಾಡ್ಬೋದು ಗೊತ್ತಾ, ಹಬ್ಸ್ಕೊಂಡಿಂಗ್ ಅಂತ. ಬಟ್ ನಾನು ಮಾಡಲ್ಲ. ದಯವಿಟ್ಟು ಇವತ್ತು ನೀನು ಮಾಡಿರೋದು ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಮಾಡಬೇಡ. ಮತ್ತು ಮೈಂಡಲ್ಲಿ ಇಟ್ಕೋ, ಕರ್ಮ ಅಂತ ಒಂದಿದೆ, ಅದು ನಿನ್ಗೆ ಏನಾಗಬಾರ್ದು ಅಂತ ಇವಾಗ ಹೇಳ್ಕೊಳ್ತೀನಿ ನಾನು. ದಯವಿಟ್ಟು ಹುಷಾರಾಗಿ ಓಡಿಸು. ரொம்ப மனசு உடஞ்சி பேசிட்டாங்க. ஏன்னா வாங்கி பார்த்தா 1 மாதம் ஆயிடுச்சு வண்டி, அதுலேயே ஒரு 2-3 டேமேஜ் ஆயிடுச்சு வண்டி. இதுவும் என் வண்டி பேர் வந்துட்டு கிருஷ்ணா, என் ஒய்ஃப் வச்சது. ஸோ இதை நான் பத்திரமா ஓட்டணும், எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நானும் டியூட்டி பண்ணி அதில் சம்பாரிச்சு நானும் லைஃப்பில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ண சொல்லிட்டு தான் நான் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணியிருந்தேன். அதை விட்டுட்டு இன்றைக்கி நான் ஒரு கேப் டிரைவராக மாறியிருக்கேன். ஆன் பண்ணும், சீக்கிரம் செட்டில் ஆகணும் லைஃப்பில், அந்த மாதிரி. நம்மளுக்கும் பேச தெரியுங்க, பட் என்னத்துக்கு நம்ம டியூட்டி பண்ணுறோம், இந்த டைமில் நின்று சண்டை போடுறது அவசியம் இல்லை, நம்ம வேலை நம்ம பார்த்துக்கலான்னு. இருந்தாலும் இப்படி ஆயிடுது. ஃபைனலாக இன்றைக்கி சாட்டர்டே தான் எனக்கு. இன்றைக்கி நிறையா செகண்ட் ஆஃப் பண்ணலான்னு இருந்தேன். பட் இப்போ டைமு ஆல்மோஸ்ட் 2 o'clock ஆயிடுச்சு, இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல. இப்போ போய் லஞ்ச் சாப்பிட்ணும். வீட்டுக்கு வந்துட்டேன், பார்க்கிங்கில் போட்டிருக்கேன். ஸோ என் ஒய்ஃப்கிட்ட வேலை இதை சொல்லணும், இப்படி ஆயிடுச்சுன்னு. கஷ்டப்படுற எல்லாருமே
ரொம்ப பார்த்து பொறுமையாக தான் இதெல்லாம் இது பண்ணுவாங்க. சில பேர் ஓட்டுறாங்க, நான் எல்லா ஆட்டோ டிரைவர் ரிவ்யூ பண்ணுறாங்க, எல்லாரும் எல்லா டூ வீலர் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்ல. சில பேர் யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன், மெதுவாக போங்க. அதில் என்ன அர்ஜென்ட்டுன்னு தான் தெரில உங்களுக்கு. நீ போக வேண்டிய இடத்துக்கு என்ன இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் டிலேவாக போவீங்க, அவ்வளோதான். அதை தாண்டி அடி தான் போகணுன்னா ஓகே, இன்றைக்கி நான் விட்டுட்டேன். இதே வேறு யார்கிட்டாவது மாட்டியிருந்தீங்கன்னா சும்மா விடுவாங்களா? இன்றைக்கி உங்கள் பேரில் ஒரு மொய் எழுதியிருப்பாங்க. சரிங்க, என்னோட ஏர்னிங்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஊபரில் ஒரு 5 ரைட் பண்ணியிருக்கேன். கீழே நீங்கள் பார்க்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன், வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன்னு. ஆல்மோஸ்ட் காலையில் சிஎன்ஜி போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி 5 பாயிண்ட் இறங்கியிருக்கு. மொத்தமாக ஒரு 2500 ருபீஸ் அவ்வளோதான் இன்றைக்கி பண்ண முடிஞ்சது. நான் ஏன் இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன்னா, சில பேர் ஓகே நான் என்ன பண்ணுறது, பெங்களூரில் எப்படி சம்பாதிக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். நானும் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனியை விட்டுட்டு ரேப்பிடோ ஓட்டினேன் 2 வீலரில். அதுக்கப்புறம் ரேப்பிடோலேருந்து நான் இப்போ ஒரு கார் வாங்கி கார் ஓட்டின்னு இருக்கேன். ஸோ லைஃப்பில் சீக்கிரம் செட்டில் ஆகணும். பெங்களூரில் இருக்கோமா நம்ம லக்கி. ஏன்னா நிறைய வேலை பண்ணலாம், நிறையா சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்கு பொறுமையாக இருக்கணும், அர்ஜென்ட் படக்கூடாது. உங்களுக்கான டைம் வரும், க்ளீனாக ஓட்டுங்க, எல்லாம் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நான் ஏன் இந்த இவ்வளோ பெரிய வீடியோ நான் ஏன் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன்னா, நீங்களும் எப்படி ஏர்ன் பண்ணலாம் ஒரு பெங்களூரில். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கலாம், நானும் கேப் டிரைவ் ஓட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கினா அவங்க எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் ஆன் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயத்த தான் நான் ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாம் நான் எதெல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் டிராஃபிக்கில், சாட்டர்டே சண்டேஸ் வீக்கெண்டில் எவ்வளோ கிடைக்கும், அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தரேன். ஏன்னா சில பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க, இல்லை நானும் கார் வாங்கணும், கம்பெனிக்கு டைப் பண்ணி விட்டுறலாமா, இல்லை நானே ஓட்டுட்டா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஒரு கேப் டிரைவரோட நிலைமை எப்படி இருக்குது பெங்களூரில், ஒரு டிராஃபிக்கில் ஓட்டின்னு ப்ளஸ் ஒரு பப்ளிக் இந்த மாதிரி சில பேர்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா, என்ன பண்ணுறது. பரவாயில்லங்க, திருப்பி நாளைக்கு மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னியோட வீடியோ எண்டாக போகுது. சரிங்களா, டேக் கேர், பை பாய்.